வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஃபினான்சியல் அக்கவுண்டிங் பிளாக் நம்பர் 4 and 5 யூனிட் 14 and 15 கிளை கணக்குகள் 2 அதாவது பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் 2. முனைவர் மா. பிரேமானந்தம், உதவி பேராசிரியர், விவேகானந்தா கல்லூரி, திருவள்ளூர் மேற்கு, மதுரை, தமிழ்நாடு. முதலாவதாக கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர். அதனுடைய குறிக்கோள்கள்: அறிமுகம், ஒரு சுயாதீன கிளையின் கணக்கியல் அமைப்பு, சில விசித்திரமான பொருட்கள், போக்குவரத்தில் உள்ள பொருட்கள், பரிமாற்றத்தில் பணம், தலைமை அலுவலக செலவுகள், அதில் கிளைகளுக்கு விதிக்கப்படும் செலவுகள், கிளை நிலையான சொத்துக்களின் தேய்மானம், பராமரிக்கப்படும் கணக்குகள், அதனுடைய தலைமை அலுவலகத்தினுடைய மற்றும் கிளைகளுக்கிடையான பரிவர்த்தனைகள், தலைமை அலுவலக புத்தகங்களில் கிளை சோதனை இருப்பை இணைத்தல், விரிவான ஒருங்கிணைப்பு மற்றும் சுருக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு, அதனுடைய கிளை புத்தகங்களிலுள்ள இறுதி பதிவுகள். முதலாவதாக நாம் நோக்கங்களை பற்றி, அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதில் அது இண்டிபெண்டன்ட் கிளை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதான் சுயாதீன கிளைன்னு சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கணக்கினுடைய அமைப்பு அம்சங்களை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதேபோல் தலைமை அலுவலகம் மற்றும் கிளை அலுவலகம் ஆகிய இரு புத்தகங்களினுடைய உள்ளீடுகளை நாம் சரி செய்தல் வேண்டும். அந்த இண்டிபெண்டன்ட் பிரான்ச் அதனுடைய தொடர்பான ஒரு சில விசித்திரமான பொருட்களுக்கு அந்த கிளை நிலுவைகளை இணைப்பதற்கு தேவையான அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ், அதுகளை எப்படி நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். அதே மாதிரி தலைமை அலுவலகத்தினுடைய புத்தகங்கள், கிளை புத்தகங்களினுடைய நிறைவு உள்ளீடுகளை நாம் எவ்வாறு பராமரிக்கப்பட வேண்டும், அந்த வணிகத்தின் ஒருங்கிணைந்த இருப்பு நிலை குறிப்பை எவ்வாறு தயாரிக்க வேண்டும். அந்த அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம யூனிட் 13 ஒரு சார்பு கிளைக்கான கணக்கியல் அமைப்புகளை பற்றி நாம் கண்டிப்பாக அனைவரும் தெரிந்திருப்போம். அந்த சார்பு கிளை பொதுவாக ஒரு சிறிய கிளையாகும். இது ஒரு விற்பனையாக மட்டுமே இது செயல்படுகின்றது. இது அதனுடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா முழு அமைப்பையும் இது வைத்திருக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான ஒரு கணக்கியல் பதிவுகள் அத்தகைய கிளைகள் தலைமை அலுவலக அளவில் கண்டிப்பாக பராமரிக்கப்படுவாங்க. ஒரு கிளை ஒரு இண்டிபெண்டன்டான பிரான்சஸ், அதாவது அவனுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு செயல்பாட்டை அது அனுபவிக்கின்றது. அதாவது இந்த கணக்கினுடைய முழு அமைப்பையும் இது நமக்கு வச்சிருப்பாங்க. அத்தகைய கிளைகள் தான் நம்ம இதை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த இண்டிபெண்டன்ட் பிரான்ச்ல பார்த்தீங்கன்னா இரட்டை என்ட்ரி புத்தகங்களுடைய முழுமையான ஒரு தொகுப்பை நமக்கு பராமரிக்கப்பட வேண்டும். அவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சொந்த சோதனை இருப்பு, லாபம் மற்றும் இழப்பு, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அவனுடைய கணக்குகளுடைய இருப்பு எவ்வாறு இருக்கின்றது, அதாவது அந்த ஆண்டு இறுதியில் கணக்கை நமக்கு பார்க்க வேண்டும். அவற்றின் சுருக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள், தலைமை அலுவலக புத்தகங்களுடைய இது எல்லாமே நமக்கு இணைக்கப்பட்டு உள்ளன. இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த தலைமை அலுவலகம் அனைத்து கிளை நிலுவைகளையும் எவ்வாறு இணைக்கின்றது என்பதை கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அந்த புத்தகங்களினுடைய பரஸ்பர பரிவர்த்தனைகளுக்கு என்ன வகையான கிளை மற்றும் தலைமை அலுவலகம் இடையே உள்ள பதிவுகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன என்பதை இந்த அறிமுகத்தில் நாம் காணவிருக்கின்றோம். அந்த இண்டிபெண்டன்ட் பிரான்ச் அதனுடைய கணக்கியலுடைய அமைப்பு, அதாவது சுதந்திர கிளை கணக்கியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கிளையானது ஒரு குறிப்பிட்ட அளவு செயல்பாட்டு சுயாட்சியை நமக்கு பெறுகின்றது என்பது எல்லாருக்கும் தெரிந்தது ஒன்றே. தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு பொருட்களை பெறுவதை தவிர அது பொருட்களை நாம் வாங்கலாம். அதாவது தனது சொந்த வங்கி கணக்கை பராமரித்து பணத்தை அனுப்புகின்றது. தலைமை அலுவலகத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அவ்வப்போது தலைமை அலுவலகத்திற்கு இது தனி கணக்கியல் நிறுவனமாக இது கருதப்படுகின்றது. அந்த கணக்கினுடைய முக்கிய அம்சங்கள்
அதனுடைய இண்டிபெண்டன்ட் பிரான்ச் அதனுடைய அமைப்புகள் பின்வருமாறு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய கிளை இரட்டை நுழைவு முறையில் புத்தகங்களுடைய முழுமையான தொகுப்பை பராமரிக்கப்படுகின்றது. அதேபோல் இந்த கிளையினுடைய புத்தகங்கள்ல ஒரு தலைமை அலுவலக கணக்கே நமக்கு வந்து திறந்திருக்கிறார்கள். இது தனிப்பட்டது. ஆனால் அந்த கிளைக்கும் தலைமை அலுவலகத்திற்கும் இடையிலான ஒரு அனைத்து பரிவர்த்தனைகளும் இந்த கணக்குல வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றார்கள். இது வந்து அந்த கிளை மட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவனுடைய பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த கணக்கு வந்து அனுப்பப்பட்ட ஒரு பணத்துடன் பற்று வைக்கப்படுகின்றது. அதனுடைய தலைமை அலுவலகம் மற்றும் அதனுடைய தலைமை அலுவலகத்திற்கு வழங்கப்பட்ட பொருட்கள் மற்றும் அவனுடைய தலைமை அலுவலகத்திற்கு நமக்கு வந்து அவனுடைய தலைமையிடம் வந்து பெறப்பட்ட பொருட்கள் மூலம் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து வரவு வைக்கப்படுகின்றது. மூன்றாவதா பார்த்தீங்கன்னா அந்த தலைமை அலுவலகம் வந்து அதாவது ஹெட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ரெக்கார்ட்ஸ் அதனுடைய புத்தகங்களில் அனைவருக்கும் ஒரு கிளை கணக்கை நமக்கு வந்து பராமரிக்கப்படுகிறார்கள். அதனுடைய பரிவர்த்தனைகள் இது ஒரு குறிப்பிட்ட கிளையுடன் நமக்கு வந்து சேர்ந்து செய்கின்றார்கள். இந்த தனிப்பட்ட கணக்கும் அந்த கிளை புத்தகங்களில் உள்ள தலைமை அலுவலக கணக்கும் போன்ற எல்லா உள்ளீடுகளையும் இது வந்து நமக்கு வந்து காண்பிக்கப்படுகின்றது. நான்காவதாக அதனுடைய கணக்கியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா முடிவியல் தான் ஒரு கிளை அதன் சோதனை சமநிலையை நமக்கு வந்து தயாரிக்கின்றது மற்றும் அதோட அதனுடைய இறுதி கணக்குகள் மற்றும் அவற்றுடைய நகல்களை தலைமை அலுவலகத்திற்கு நமக்கு வந்து கண்டிப்பாக அனுப்ப வேண்டும். யாரும் அவனுடைய இண்டிபெண்டன்ட் நம்ம வந்து கிளைகள் நம்ம வந்து இருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக எல்லா தலைமை அலுவலகத்துக்கும் அவங்களுடைய தேவையான கணக்குகள் அதனுடைய தயாரிக்க வேண்டிய அவனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரிஸ் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக அவங்களுக்கு நமக்கு வந்து அனுப்பி வைக்கணும். அதே போல் அந்த தலைமை அலுவலகம் ஒரு கிளையிலிருந்து சோதனை நிலுவையை பெற்றவுடன் அது கிளையில் அவனுடைய காட்டப்பட்டுள்ளபடி அந்த தலைமை அலுவலக கணக்கில் வந்து ஒவ்வொரு நிலுவைத் தொகையையும் நமக்கு வந்து அதாவது அவனுடைய ட்ரையல் பேலன்ஸ் இருப்பை நமக்கு வந்து ஒப்பிடுகிறது. அதே போல் அவனுடைய தலைமை அலுவலகங்களை வந்து அதனுடைய ரெக்கார்ட்ஸ் அந்த இந்த புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சொல்லுவாங்க. அவனுடைய புத்தகங்கள் அதனுடைய வேறுபாடு ஏதேனும் இருந்தால் அதை சரியாக ஆராயப்பட்டு பிறகு அதன் காரணங்களை கண்டறிய வேண்டும். தேவையான சரி செய்தல் அதனுடைய உள்ளீடுகளை நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து என்ட்ரி பண்ண வேண்டும். அந்த தலைமை அலுவலக கணக்கு நிலுவையை ஒரு கிளை கணக்குகளுடன் நமக்கு வந்து சமரசம் செய்து பிறகு அந்த அதாவது சமநிலை பேலன்ஸ் இது வந்து நம்மளுடைய அதனுடைய புத்தகங்களிலோட பல்வேறு கிளை நிலுவைகள் நமக்கு வந்து இருக்கும். அதை இணைப்பதற்கு தேவையான என்ட்ரிஸ் அதனுடைய உள்ளீடுகளை நம்ம வந்து தலைமை அலுவலகம் நமக்கு வந்து அனுப்பப்படுகிறார்கள். அதேபோல் ஒரு விசித்திரமான பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சம் பெக்குலியர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிறப்பு தேவைப்படும் ஒரு சில பொருட்களை வந்து அதாவது அவங்களுடைய கணக்கியல் அதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கியலோட ட்ரீட்டர் அது ஏதாவது நமக்கு வந்து எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் உள்ள பொருட்கள், போக்குவரத்தில் உள்ள பணம், அதாவது குட்ஸ் டிரான்சிட், கேஷ் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மூன்றாவதாக தலைமை அலுவலக செலவுகள் அதனுடைய கிளைக்கு நமக்கு வந்து அனுப்பப்பட வேண்டும். அதே மாதிரி கிளை நிலையான சொத்துக்களின் தேய்மானம் அதன் கணக்குகள் பராமரிக்கப்படும் கிளை கணக்குகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய தலைமை அலுவலகம் வந்து அவனுடைய அதுக்குள்ள இடையிலான பரிவர்த்தனைகள் அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து அவனுடைய குறிப்பிடப்பட வேண்டும். இந்த குட்ஸ் டிரான்சிட் அதாவது அவனுடைய போக்குவரத்தில் உள்ள பொருட்கள் அதனுடைய தலைமை அலுவலகம் மற்றும் கிளை ஒருவருக்கொரு அடிக்கடி நம்மளுடைய பொருட்களை நமக்கு வந்து அனுப்பப்படுகின்றார்கள். அந்த பொருட்களை தலைமை அலுவலகம் கிளைக்கு அனுப்பும்போது தலைமை அலுவலகம் அவங்களுடைய கணக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பற்று வைப்பாங்க. அது உடனடியாக அதனுடைய புத்தகங்களை கிளை கணக்குக்கு என்ன பண்ணுவாங்க அதனுடைய தலைமை அந்த கிளை தலைமைக்கு நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க வரவு வைக்கப்பட வேண்டும். அப்ப ஒரு பொருளை பெறும்போது மட்டுமே அதனுடைய அலுவலக கணக்கு வந்து எப்படின்னா ஒரு கிளை சில பொருட்களை தலைமை அலுவலகத்திலிருந்து அனுப்புகின்றது அல்லது திருப்பி அனுப்பப்படுகின்றது. அது வந்து கிளை கணக்கு என்ன பண்ணாங்கன்னா டெபிட் செய்கிறார்கள். அதாவது நமக்கு வந்து பற்று பகுதியில் எழுதப்பட வேண்டும். அந்த தலைமை அலுவலக கணக்கு உடனடியாக அதனுடைய புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அலுவலகம் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ன பண்ணுவாங்க வரவு வைக்க வேண்டும். இதை வந்து
அந்த போக்குவரத்தில் உள்ளவனுடைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா குட்ஸ் இன் டிரான்சிட்ல அதை பெறும்போது மட்டுமே அதனுடைய கிளை கணக்குகள் பொருட்கள் என்றும், அது முக்கியமாக அந்த இறுதி ஆண்டின் பிற்பகுதியில் அனுப்பப்பட்டவை அல்லது பெறப்படாமல் இருக்கலாம். அனுப்பியிருப்பாங்க. ஆனா வந்து பெறப்படாம இருக்கலாம். ஆனா வந்து அதனால கணக்குல வந்து கண்டிப்பா நம்ம வந்து எழுதப்பட இருக்க வேண்டும். அந்த தலைமை அலுவலகம் அல்லது கிளை மூலம் கணக்கியல் ஆண்டினுடைய இறுதி தேதி ஒரு வழக்காக நமக்கு வந்து இருக்கலாம். அத்தகைய பொருட்கள தான் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குட்ஸ் இன் டிரான்சிட் அதாவது போக்குவரத்தில் உள்ள பொருட்கள் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே அந்த கிளை புத்தகங்களில் உள்ள தலைமை அலுவலக கணக்கில் இருக்கும் புத்தகங்களினுடைய கிளை கணக்கினுடைய நிலுவைத் தொகையுடன் நமக்கு வந்து ஒப்பிட முடியாது. 2யும் நமக்கு வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்க முடியாது. அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் தி ஹெட் ஆஃபீஸ் டிசைட் டு பாஸ் தி அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரி, இட் வில் பி அஸ் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குட்ஸ் இன் டிரான்சிட் டேட்டா டு பிரான்ச் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இஃப் ஹவவர் தி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் மேட் இன் தி பிரான்ச் அக்கவுண்ட் பிரான்ச் புக்ஸ் அவ்வளோ எப்படி என்ட்ரி பண்றாங்கன்னா, குட்ஸ் இன் டிரான்சிட் அக்கவுண்ட் டெபிட் டு ஹெட் ஆஃபீஸ் அப்போ கிரெடிட்ல எழுதக்கூடியது. அதான் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் என்பது நம்ம வந்து அவங்களுடைய தலைமை அலுவலகம். அவருடைய டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இந்த புக்ஸ் ஆஃப் பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் அது எப்படி எழுதுறாங்க அவருடைய குறிப்பேட்டு பகுதியில். அதேபோல் இந்த கேஷ் இன் டிரான்சிட் அதாவது பரிமாற்றத்தில் பணம் பரிமாற்றத்தில் எப்படி நமக்கு வந்து எழுதுறாங்க. ஒரு சில பொருட்களை தலைமை அலுவலகம் மற்றும் கிளை அலுவலகம் மூலமாக அவங்களுடைய பணம் வந்து தொடர்ச்சியா நமக்கு வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்ப ஒருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னா இதற்காக வந்து 2 தொகுப்பு புத்தகங்களாக நமக்கு வந்து உள்ளீடுகள் அதாவது ஒரே மாதிரியாக நமக்கு வந்து செய்கின்றார்கள். அந்த பொருட்களுக்காக என்னென்ன நமக்கு வந்து உருவாக்கப்படுகின்றன. அந்த விஷயத்துல பார்த்தா இது ஒரு சாத்தியமாக நமக்கு வந்து கருதப்பட வேண்டும். ஒரு கணக்கியலுக்கான ஒரு புத்தகங்களை வந்து க்ளோஸ் பண்ணும்போது அக்கௌண்டிங் அதனோட க்ளோஸ் பண்ணும்போது அதனுடைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணம் அனுப்பப்படும் அவனுடைய ஆண்டு அதை மீண்டும் கிளை கணக்கு அந்த தலைவரினுடைய இருப்பில் இருந்து வேறுபாட்டுக்கு நமக்கு வந்து வழிவகுக்கும். அதே இது அந்த பிரான்ச் அக்கௌண்ட் சொல்லுவாங்கல்ல அந்த கிளை புத்தகங்களை பார்த்தீங்கன்னா அதனுடைய அலுவலக புத்தகங்கள் மற்றும் தலைமை அலுவலக கணக்கு இருப்பு இது எல்லாத்தையும் நமக்கு வந்து கண்டிப்பாக சரி செய்தல் வேண்டும். அதாவது அவனுடைய நுழைவு அப்படின்னு சொல்லுவாங்க அவனுடைய என்ட்ரி அது அனுப்பப்பட வேண்டும். அதனுடைய தலைமை அலுவலகம் அல்லது கிளை அலுவலகம் மூலமாக இதை நம்ம வந்து கணக்கீடு செய்யப்படுகிறது அதாவது சரி செய்யப்படுகின்றது. அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி நம்ம வந்து எழுதியிருக்காங்க பாருங்க. In the head office decide to pass the adjustments entry, it will be அது என்ன பண்ணிட்டாங்க அவனுடைய கேஷ் இன் டிரான்சிட் அக்கௌண்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட்ஸ். அதே மாதிரி அவனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதில் பிரான்ச் அக்கௌண்ட்ல எப்படி அவங்களுடைய டேட்டாவை என்ட்ரி பண்ணியிருக்காங்க. கேஷ் இன் டிரான்சிட் அக்கௌண்ட் டெபிட் டு ஹெட் ஆஃபீஸ் இதான் அவனுடைய குறிப்பேட்டு பகுதியில் நம்ம வந்து இப்படி எழுத வேண்டும். அப்போ அதனுடைய போக்குவரத்தில் உள்ளவனுடைய பணத்திற்கும் அதாவது என்ட்ரி அதை அனுப்பப்படும் போது எவ்வாறு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு தொகுப்பு புத்தகங்கள் ஒரு தலைமை அலுவலில் உள்ள கிளை அளவில் என்ட்ரி அதாவது இது நுழைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு தலைமை அலுவலக மட்டத்தில் நம்ம வந்து பார்க்கப்படுகின்றார்கள். ஒரு தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு தலைமை அலுவலக புத்தகங்களை பார்த்தீங்கன்னா சரி செய்தல் அதனுடைய உள்ளீடுகள் அனைத்து போக்குவரத்திலும் இதை வந்து நம்ம வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். அப்ப இருப்பு மற்றும் அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய நிலுவைகளை மாற்றுவது விரும்பத்தக்காதாக நமக்கு வந்து கருதப்படவில்லை. அப்போ அந்த குட்ஸ் டிரான்சிட் அது போக்குவரத்தில் அதே மாதிரி அவனுடைய கேஷ் இன் டிரான்சிட் அதில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் பணம் இது வந்து உறுதி செய்யப்பட்டது மற்றும் அதனுடைய சரி செய்தல் அதனுடைய உள்ளீடுகளை நமக்கு வந்து சமரசம் செய்ய நமக்கு வந்து அனுப்பப்பட்டது. அந்த கிளை கணக்குகளுடைய மற்றும் அலுவலக கணக்கிற்கும் உள்ள சமநிலை வேறுபாடு என்னென்ன இருக்கின்றதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அந்த தலைமை அலுவலக செலவுகள் அந்த கிளைக்கு விதிக்கப்படும் என்னென்ன நம்ம வந்து செலவுகள் வந்து விதிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதன் செலவுகளில் ஒரு பகுதியை கிளைகளுக்கு நமக்கு வந்து ஒதுக்குறதுக்கு நமக்கு வந்து விரும்புவாங்க. அதே போல் அந்த தலைமை அலுவலக அதாவது சென்ட்ரலைஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மையப்படுத்தப்பட்ட சேவைகள் உண்மையில பார்த்தோம்னா வந்து மிகவும் ஒரு தலைமை அலுவலக ஒரு ஊழியர்களுடைய இது நல்ல நேரத்தை ஒரு செலவிடலாம். அதே போல் அந்த கிளைகளின் வேலை அதாவது
ஒரு பகுதி மட்டும் நமக்கு வந்து வசூலிக்க முடிவு செய்யலாம். அந்த பிரான்சஸ் அதனுடைய கிளைகளுக்கான ஒரு சம்பளத்திற்கான ஒரு செலவு. இது வந்து ஒரு விஷயமாக, அதாவது நிச்சயமாக இது உண்மையாக நமக்கு வந்து கருதப்பட வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு கிளைகளுக்கும் நம்ம வந்து சேலரிஸ் அதுக்குரிய நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பென்சஸ் அதனுடைய ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து, அதாவது தலைமை அலுவலகத்திலிருந்து அந்த கிளை அலுவலகத்திற்கு நமக்கு வந்து சேலரி கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து பணம் அனுப்புவாங்க, அதாவது செலவழிப்பாங்க. அதே போல் அவங்களுடைய தலைமை அலுவலகம் சில செலவுகளை வசூலிக்க முடிவு செய்தால், கிளை கணக்கு அவனுடைய தலைமை அலுவலகத்தினுடைய புத்தகங்களில் அனுப்பப்பட்ட பதிவு எப்படி நம்ம வந்து எழுதுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். அதில் பார்த்தீங்கன்னா, பிரான்ச் அக்கவுண்ட் டெபிட் டு எக்ஸ்பென்சஸ், அதாவது சேலரிஸ். இதான் வந்து அவருடைய ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் சார்ஜபிள் டு தி பிரான்ச் அப்படின்னு நம்ம வந்து எழுதுவாங்க. அதே இது தி பிரான்ச் வில் ஆல்சோ பாஸ் தி கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் இன் இட் இஸ் புக்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். அவங்க எப்படி என்ட்ரி பண்றாங்க, அதாவது ஹெட் ஆஃபீஸ்ல அப்பதான் அதனுடைய பிரான்ச் தி ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ஹெட் ஆஃபீஸ். இதான் வந்து என்ன பண்றாங்க, பீயிங், அதாவது நரேஷன் அதனுடைய குறிப்பு, ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் சார்ஜபிள் டு தி பிரான்ச். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவனுடைய ஜேர்னல் என்ட்ரிக்கு நமக்கு வந்து எடுத்துக்கிடுவாங்க. இதான் அவனுடைய ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட் வில் பி த க்ளோஸ்டு பை டிரான்ஸ்ஃபரிங் தி பேலன்ஸ் டு தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி அக்கவுண்டிங் இயர். அந்த பீரியடில் எப்படி நமக்கு வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க, அது எப்படி நம்ம வந்து டிரான்சாக்ஷன் எழுதணும், அதனுடைய குறிப்பேட்டு பகுதியில் எப்படி எழுத போறாங்க எப்படின்னு இதை பத்தி நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப கிளை, ஒரு கிளை அதாவது பிரான்ச் இருக்குன்னா அதனுடைய நிலையான சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு, அதனுடைய தேய்மானம் எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே தலைமை அலுவலகத்தால் நம்ம வந்து கண்டிப்பாக பராமரிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்களுடைய அசட்ஸ் எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய டெப்ரிசியேஷன் எவ்வளவு இருக்கு, இந்த கணக்குல எல்லாமே யாரு நம்ம வந்து தயார் பண்றாங்கன்னா அவருடைய ஹெட் ஆஃபீஸ், அதாவது தலைமை அலுவலகத்தால் இது எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லா செலவுகளையும் அவங்களே பண்ணுவாங்க, தயார் செய்யப்படும். அதாவது அவங்களுடைய இண்டிபெண்டன்ட் பிரான்சஸ், அதாவது சுயாதீன கிளைகளினுடைய நிலையான சொத்துக்களுக்கான ஒரு கணக்கல் தலைமை அலுவலக அளவில் வந்து கண்டிப்பாக இது பராமரிக்கப்பட வேண்டும். அத்தகைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதைக்குரிய ஒரு அனைத்து உள்ளீடுகளும் இந்த கிளையினுடைய நிலையான சொத்துக்கள் தலைமை அலுவலக புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. உதாரணமாக பார்த்தோம்னா, எப்போது கிளைக்காக ஒரு நிலையான சொத்து வாங்கப்படுகிறது என்பதை தலைமை அலுவலகம் அதனுடைய கிளை இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் செஞ்சிருப்பாங்க. அப்போ அவனுடைய நிலையான சொத்து கணக்கு மற்றும் பணக்கணக்கில் அவனுடைய வரவு எவ்வாறு வைக்கின்றார்கள், இது வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பரிவர்த்தனைக்கு ஒரு நுழைவு என்பது கிடையாது. அதேபோல் இந்த கொள்முதல், அத்தகைய ஒரு நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கான கட்டணம் செலுத்தப்பட்டாலும் இந்த கிளையினுடைய மூலமாக சொத்து கணக்கில் டெபிட் செய்யாது, இது உண்மையில் அந்த கட்டணம் கிடையாது அப்படின்னு வந்து எழுதப்படுவாங்க. அப்ப தலைமை அலுவலகத்திற்கு, அதாவது ஹெட் ஆபீஸ், அவங்களுக்கு பணம் வந்து அனுப்புவது போல் இதை வந்து என்ன பண்றாங்க, கருதப்படுகிறார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பற்று வைக்கப்பாங்க, அதாவது டெபிட் இந்த கணக்கு எழுதுவாங்க. அப்ப தலைமை அலுவலக கணக்கு அத்தை ஒரு நிலையான சொத்துக்களினுடைய தேய்மானம், அதாவது டெப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. அப்ப அது வரும்போது என்ன பண்ணுவாங்க, அதனுடைய சொத்துக்கள் இருப்பதால் அவனுடைய கிளை அதனுடைய புத்தகங்களில் இதோட தேவையான பதிவை அனுப்ப வேண்டும், அதாவது பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த கிளைகளால் பயன்படுத்தப்பட்டது என்ன, அல்லது தலைமை அலுவலகம் ஒரு நுழைவு ஒரு நிலையான சொத்துக்களினுடைய தேய்மான கணக்குல வந்து அவங்க வந்து பற்று வைப்பதன் மூலம் இது வந்து என்ன பண்ணாங்க, கண்டிப்பாக இது நிறைவேற்றப்படுகின்றது. மற்றும் அதனுடைய நிலையான சொத்து கணக்கில் வரவு வைப்பது, இது எல்லாமே சொத்து கணக்கு வரவு. ஏன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நிலையான சொத்து கணக்காக நம்ம வந்து கருதப்பட வேண்டும். அதான் வந்து அவனுடைய தலைமை அலுவலக அளவில் வந்து எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றார்கள் அதற்குரிய ஒரு சிறிய ஒரு என்ட்ரி, அதாவது ஜேர்னல் என்ட்ரி. அதை பார்த்தீங்கன்னா அவனுடைய நிலையான சொத்துக்கள் அதனுடைய தேய்மானத்திற்கு ஒரு சாதாரணமான இது, அதனுடைய வேறுபாடு எப்படி நமக்கு வந்து இருக்கு, அதனுடைய பின்வருமாறு குறிப்பேட்டு என்ட்ரி, அதாவது குறிப்பேட்டு பதிவுகள் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. தேய்மானம் கணக்கு பற்று, தலைமை அலுவலகம் கணக்கு வரவு. இதான் வந்து ஒரு நிலையான சொத்துக்களினுடைய அது தேய்மானம் எப்படி நமக்கு வந்து விதிக்கப்படுகின்றார்கள் அதற்குரிய ஒரு குறிப்பேட்டு பகுதி.
குறிப்பேட்டு பதிவு. அதேபோல் கிளை வந்து ஒரு நிலையான சொத்துக்களினுடைய கணக்குகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றார்கள், அதனுடைய தேய்மானத்திற்கு எவ்வாறு என்ட்ரி செய்கிறார்கள், அதான் அதனுடைய நுழைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தலைமை அலுவலகம் கிளை கணக்கு பற்று, அதே மாதிரி கிளை ஒரு நிலையான சொத்துக்கள் கணக்கு வரவு, இதான் அவனுடைய சொத்துக்களுடைய தேய்மானம், இதான் அவனுடைய ஜேர்னல் என்ட்ரி, அதாவது குறிப்பேட்டு பகுதி நாம் தெரிந்திருக்க வேண்டும். முக்கியமானது அந்த கிளைகளுக்கு இடையிலான ஒரு பரிவர்த்தனைகள், அதாவது டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அது எப்படி நமக்கு வந்து பராமரிக்கப்படுகின்றார்கள். ஒரு நிறுவனத்துல பார்த்தா ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கும். அப்ப பரிவர்த்தனை என்னாகும், அதிகமா நமக்கு வந்து இருக்கும். அந்த கிளைக்கும் மற்றொன்றுக்கும் இடையில பார்த்தா நிறைய அவனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் பரிவர்த்தனை நிறைய இருக்கும். அப்ப அதனுடைய தலைமை அலுவலகம், அதாவது ஹெட் ஆபீஸ், அவங்க என்ன அறிவுறுத்துறாங்க, அதன் கீழாக என்ன பண்ணணும், கண்டிப்பாக அது வந்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அவங்க சொல்றதை நமக்கு வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும், அந்த கிளை கணக்கு தயார் பண்ணிட்டாங்கன்னு அவங்க வந்து அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே இது உபரி, அதே அவனுடைய ஸ்டாக்ஸ் வேறு சில கிளைகளுக்கு அது மாற்றுவதற்கு அது தேவைப்படலாம். ஏன்னா ஒரு சில இதில் பிரான்சஸ் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸஸாக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து வேற பிரான்சஸ் வேற கிளைகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அனுப்புவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஓகேங்களா. ஒரு சில நேரங்களில் பற்றாக்குறையை சந்திக்கவும் நேரம் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா பற்றாம போயிடும் சேல்ஸ் பண்றதுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அதனுடைய தலைமை அலுவலகத்தை நம்ம வந்து நாட வேண்டும். அதை நமக்கு வந்து என்ன பண்ணணும், தலைமை அலுவலகத்திற்கு ஒரு பொருட்களை திருப்பி அனுப்பவும் ஒரு பரிவர்த்தனையாக இது வந்து நமக்கு வந்து கருதப்பட வேண்டும். அதாவது ஒரு பெரும் கிளை அதை பெறுவதற்கான ஒரு பரிவர்த்தனையாக இதை நம்ம வந்து கருதப்பட வேண்டும். ஒவ்வொரு அலுவலகத்திலையும் உள்ளீடுகள் என்ட்ரிஸ் சொல்லக்கூடியது அது வந்து என்ன பண்ணுவாங்க, சரியான ப்ராப்பரா நமக்கு வந்து அதனுடைய அடிப்படையில் நமக்கு வந்து அனுப்பப்பட வேண்டும். அப்பனா அவனுடைய இந்த கிளை மற்றும் தலைமை அலுவலகத்தினுடைய புத்தகங்கள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றது என்பதை பின்வருமாறு நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய ரெக்கார்ட்ஸ், அதனுடைய டிரான்சாக்ஷன், அதாவது குறிப்பேட்டு பகுதி ஜேர்னல் என்ட்ரி எப்படி நம்ம வந்து தயார்படுத்துறாங்க. இன் தி புக்ஸ் ஆஃப் தி ஹெட் ஆஃபீஸ், இந்த புக்ஸ் ஆஃப் தி ஹெட் ஆஃபீஸ். அப்போ அவங்க எப்படி என்றாங்க, ரிசீவிங் பிரான்ச் அக்கவுண்ட் டெபிட் டு சென்டிங் பிரான்ச் அக்கவுண்ட், அதான் அவனுடைய குட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிரான்ச் டு அனதர் பிரான்ச். அதே மாதிரி ஹெட் ஆஃபீஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் சென்டிங் பிரான்ச், அவங்க எப்படி நம்ம வந்து கணக்கு செய்யறாங்க, ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் டேட்டா டு குட் சென்ட் டு ஹெட் ஆஃபீஸ். அப்போ ஒரு பொருளை ஒரு இதாக நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறாங்க யாருக்கு, அவனுடைய ஹெட் ஆஃபீஸ். அப்போ என்ன பண்ணாங்க, வீங்க குட் சென்ட் டு பிரான்ச் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ். அவங்க என்ன நமக்கு வந்து விதிகள் குறிப்பிட்டுள்ளார்களோ அதன் அடிப்படையில் நமக்கு வந்து என்ன பண்ணோம், இங்கே நமக்கு வந்து இங்கே பாருங்க, நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் இருக்கா, அதே மாதிரி டூ குட் சென்ட் டு ஹெட் ஆஃபீஸ், ஹெச்ஓ என்பது ஹெட் ஆஃபீஸ்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த புக்ஸ் ஆஃப் தி ரிசீவிங் பிரான்ச், அந்த புக்ஸ் ரெக்கார்ட்ஸை வந்து நமக்கு வந்து பிரான்ச் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன கணக்கு வரும், என்ட்ரி குட்ஸ் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ். இது வந்து எதுக்கு, குட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் அந்த பிரான்ச்சில் வந்து நமக்கு வந்து பண்ணக்கூடியது எதுக்கு, ஹெட் ஆஃபீஸ் நமக்கு வந்து என்ன நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதன்படி கண்டிப்பாக நமக்கு வந்து பராமரிக்கப்பட வேண்டும். அதாவது கிளையினுடைய விசாரணையினுடைய ஒருங்கிணைப்பு தலைமை அலுவலக புத்தகங்களுடைய இருப்பு, அதாவது இன்கார்பரேஷன் ஆஃப் பிரான்ச் ட்ரையல் பேலன்ஸ் இன் தி ஹெட் ஆஃபீஸ் புக்ஸ், இது எப்படி நமக்கு வந்து பராமரிக்கின்றார்கள். அதான் ஒரு அதாவது இண்டிபெண்டன்ட் பிரான்ச் சொல்லக்கூடியது, அதான் சுயாதீன கிளை கணக்கினுடைய முழு அமைப்பையும் இது வைத்து தயாரிக்கப்படுகின்றது. அதேபோல் சொந்த இறுதி கணக்குகள் அதனுடைய இறுதி ஆண்டு, அதாவது அதனுடைய பினான்சியல் இயர் முடிவில் பார்த்தீங்கன்னா இது சரியாக நமக்கு வந்து இருக்காது, இது ஒரு அர்த்தமற்ற கணக்குகள், அர்த்தமற்ற செயல்பாடுகள், அதனுடைய தலைமை அலுவலகத்தினுடைய இறுதி கணக்குகள் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா அது வந்து என்ன ஒரு இண்டிபெண்டா நமக்கு வந்து ஒரு இருக்கக்கூடிய, அதாவது சார்ந்ததை போல் இதை கருதப்பட வேண்டும். அதாவது அவருடைய லாபம் அல்லது நஷ்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து சேர்த்து எழுதப்பட வேண்டும். அதாவது பொது லாபம் மற்றும் இழப்பு கணக்கில் லாபம் அல்லது நஷ்டத்தை இது காட்டுகின்றது, அதாவது ஜெனரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் சொல்லக்கூடியது. அதே போல ஒரு நிறுவனம்
இருந்தாங்கன்னா அதனுடைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் எவ்வாறு நமக்கு வந்து காட்டப்பட வேண்டும் பின்வருமாறு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன்றாவது பார்த்தீங்கன்னா அவனுடைய நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுடைய அதனுடைய கிளைகளினுடைய ஒருங்கிணைந்த ஒரு இருப்பு நிலை, அதனுடைய தலைமை அலுவலக கிளையை இணைப்பது கண்டிப்பாக இது வந்து அவசியமாக நமக்கு வந்து கருதப்பட வேண்டும். இது ஒரு பொருத்தமான ஜேர்னல், அதனுடைய உள்ளீடுகள், இது மூலமாக அவனுடைய தலைமை அலுவலர்களுடைய புத்தகங்களுடைய இருப்பு, அதேபோல் அந்த கணக்கியல் காலகட்டத்தினுடைய முடிவுகள், கிளை நிலுவையில் உள்ள இதை இணைத்து பின்வரும் 2 படிகளையும் நமக்கு வந்து உள்ளடக்கியது. என்ன இருக்கு? கிளை லாபம், அதாவது பிரான்ச் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட். இது 2 என்ன பண்ணும்? கண்டிப்பா இணைத்தர வேண்டும். மற்றும் அதே போல் கிளை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை நாம் இணைத்தல் வேண்டும். அடுத்தபடியாக விரிவான ஒருங்கிணைப்பு, அதாவது டீடைல்டு இன்கார்பரேஷன் நம்ம சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம வந்து குறிப்பிட்டது போல பார்த்தீங்கன்னா இந்த முறையினுடைய தலைமை அலுவலகம், அதாவது சரியான கிளையை நமக்கு வந்து தயாரிக்கப்பட வேண்டும். அதே போல் அவங்களுடைய வர்த்தகம் மற்றும் அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது லாபம் மற்றும் இழப்பு கணக்கு, இது அனைத்து வருவாய் பொருட்களுக்கும் இது உள்ளீடு செய்யப்படுகின்றது. அப்ப அதனுடைய சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு, அதனுடைய பொறுப்புகள் எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஒரு புத்தகங்கள் நமக்கு வந்து இணைப்பதற்கு முன்பாக அதே ஒரு எவ்வாறு நமக்கு வந்து டிரான்சாக்ஷன், அதாவது குறிப்பிட்ட பகுதி எவ்வாறு எடுத்து எழுதப்பட வேண்டும், அதான் வந்து ஃபார் ஐட்டம்ஸ் ஆன் தி டெபிட் சைடு ஆஃப் தி ட்ரேடிங் அக்கௌண்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க, பிரான்ச் ட்ரேடிங் அக்கௌண்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட்ஸ். இது மாதிரி என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக அவனுடைய, ஏன்னா நிறையா நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் நமக்கு வந்து இருக்கலாம், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வேறு நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கலாம். சம் லைக் ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கலாம், நெட்டு பர்ச்சேஸாக இருக்கலாம், வேஜஸாக இருக்கலாம், குட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ், கேரேஜ் இன்வர்ஸ், இது பூரா என்ன பண்ணுவாங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து கண்டிப்பாக எழுதப்பட வேண்டும். அதில் எப்படி நமக்கு வந்து எழுதுறாங்க பாருங்க. ஃபார் ஐட்டம்ஸ் ஆன் தி கிரெடிட் சைட் ஆஃப் தி ட்ரேடிங் அக்கௌண்ட். அப்போ பிரான்ச் அக்கௌண்ட் டு பிரான்ச் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ், கிளை வியாபார கிளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சுன்னா ஃபார் பிரான்ச் கிராஸ் ப்ராஃபிட் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் எழுதுறோம் பிரான்ச் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட், அதாவது அவனுடைய கிளை வியாபாரம் கணக்கு பற்று. வரவு பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ், ஓகேங்களா, அதனுடைய கிளையினுடைய வருவாய், அதனுடைய லாபம் மற்றும் நட்ட கணக்குகள், அதை வந்து என்ன பண்ணணும் வரவு பகுதியில் எழுதப்பட வேண்டும். அதாவது in case of cross loss, the above entry will be general profit and loss account credit. இது என்ன, being branch net profit incorporated. இந்த ஜேர்னல் என்ட்ரியை கண்டிப்பாக நமக்கு வந்து குறிக்கப்பட வேண்டும். அதே போல் அவனுடைய கிளை புத்தகங்களுடைய இறுதி பதிவுகள் எவ்வாறு எழுதப்பட வேண்டும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய கிளை புத்தகங்களுடைய க்ளோசிங், அதாவது மூடப்பட வேண்டும். அந்த நோக்கத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பரிமாற்றத்தினுடைய வழக்கமான இறுதி உள்ளீடுகள் நம்ம வந்து கிளை மூலமாக அனுப்பலாம். அதேபோல் அனைத்து வருவாய் பொருட்களையும் அதனுடைய வர்த்தகம் மற்றும் லாபம் மற்றும் இழப்பு கணக்கு இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் உறுதி செய்ய வேண்டும். அப்பதான் எவ்வளவு நமக்கு வந்து லாபம், நிகர லாபம் இருக்கின்றது, அதேபோல் நிகர இழப்பு எவ்வாறு இருக்கின்றது, அது எவ்வாறு நிகர லாபம் நிகர இழப்பினுடைய அளவு வந்து எவ்வாறு மாற்றப்பட வேண்டும், அதுக்குதான் ஒரு சில என்ட்ரிஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல இன்கேஸ் ஆஃப் நெட் ப்ராஃபிட், அதாவது நிகர லாபம் கிடைச்சுன்னா எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எழுதணும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ். இன்கேஸ் ஆஃப் நெட் லாஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி எழுதணும், ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ். இதுதான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிளை புத்தகங்களை இறுதி பதிவுகள் வரும்போது இதை நம்ம வந்து அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அதே போல் நிகர லாபம் அல்லது நிகர இழப்பை தலைமை அலுவலகத்திற்கு நமக்கு வந்து மாற்றுவதற்கு ஒரு சில பதிவுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க கணக்கில் வந்து நிறைவேற்றப்பட்டது. அதாவது தலைமை அலுவலக கணக்கில் இருப்பு வந்து கண்டிப்பாக சமமாக இருக்கும். டெபிட் செய்தா சரியா இருக்கும், கிரெடிட் செய்தா என்ன பண்ணுவாங்க கரெக்டாக நமக்கு வந்து சமமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் அவனுடைய கிளை நிகர சொத்துக்களுக்கு
அதை எவ்வாறு தயார் செய்யலாம் என்பதை நாம் பார்த்திருக்க வேண்டும். அதனுடைய பொறுப்புகள், அதுல தலைமை அலுவலக கணக்கு இருப்பை காண்பிப்பதன் மூலம் அதனுடைய இருப்பு நிலை அறிக்கை நாம் தயார் செய்யப்படும். அதேபோல் பொதுவாக கடன் இருப்பை இதை வந்து காண்பிப்பார்கள். அப்ப இந்த தலைமை அலுவலகம் அதனுடைய கணக்கு வந்து எப்படி எழுதுறாங்க? டெபிட் இருப்பை நமக்கு வந்து காட்டுகின்றது. அதாவது அந்த சொத்துக்கள் பக்கத்துல வந்து என்ன பண்ணாங்க, இதை வந்து காண்பித்திருக்கார்கள். ஒரு விரிவான விளக்கம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஏற்கனவே நம்ம வந்து பார்த்த மாதிரி ஒரு கிளைகளை கொண்ட எந்த ஒரு அமைப்பும் இறுதி போட்டியை முன்வைக்க வேண்டும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஃபாஸ்டா நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்கு இதா இருக்கும். அதே மாதிரி அவனுடைய கணக்குகளோட முழுவதுமே வெறும் அவனுடைய தலைமை எழுவதற்கு ஒரு தனியாக அல்லது மற்றும் கிளைகளுக்கு பொது லாபம் மற்றும் இழப்பு கணக்கை நமக்கு வந்து இதை தயார் செய்யப்பட வேண்டும். அதேபோல் கிளைகளால் செய்யப்பட்ட ஒரு லாபம் அல்லது நஷ்டம், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கண்டிப்பா அடங்கும். அதாவது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டதாக நமக்கு வந்து அமைய வேண்டும். தலைமை அலுவலகம் மற்றும் இரண்டினுடைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வந்து என்ன பண்ணுவாங்க, இருப்பு நிலை குறிப்பு தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது அதனுடைய கிளை அலுவலகம் அதை என்ன பண்ணுவாங்க, சரிபார்ப்பாங்க. ஒரு ஒருங்கிணைந்த இருப்பு நிலையை அதை என்ன பண்ணுவாங்க, தயாரிப்பு செய்வதற்கு நம்ம வந்து புரிந்து கொள்ள உதவுவதற்கு இது ஒரு விரிவான விளக்கமாக நமக்கு வந்து குறிக்கப்படுகின்றது. இதை பத்தி நம்ம வந்து ஒரு விரிவான விளக்கம் பாருங்களேன். அனைத்து மாணவர்களாக இணைங்கள் இதனுடைய ஒரு டேபிள் ஃபார்மேட் நம்ம வந்து போட்டிருப்போம். தலைமை அலுவலகத்துக்கு ஒரு தனியாகவும், கிளை அலுவலகத்துக்கு அதாவது ஹெட் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் அதனுடைய பர்டிகுலர் டீடைல்ஸ், அதோட ஐட்டம்ஸ் பார்த்தோன்னா அவனுடைய கேபிட்டல் மூலதனம் இது இங்கே எழுதியிருக்காங்க, கிரெடிட் சைடு இங்கே பாருங்க எல்லாரும் கிரெடிட் சைடு. அதே போல் நிலையான சொத்துக்கள் பிக்சட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிக்சட் அசட்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ தலைமை அலுவலகத்தில் எழுதியிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, கிளை அலுவலகத்தில் என்ன ரெண்டுமே வந்து டெபிட் சைடு எழுதியிருக்காங்க. அதே போல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டெபிட் சைடு எழுதியிருக்காங்க. கிளை அலுவலகத்தில் என்ன பண்ணுவாங்க, டெபிட் சைடு 20,700. அதே போல் அவங்களுடைய டெடார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொருத்துக்கும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவனுடைய தலைமை அலுவலகத்துக்கு எழுதும் போது 17,820 எழுதியிருக்காங்க. அதே போல அவங்களுடைய கிளை அலுவலகத்துக்கு அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, டிரான்சாக்ஷனுக்கு வந்து எழுதப்பட்டிருக்கார்கள். அவருடைய பணம் கேஷ் வாங்கியிருந்தாங்க என்ன பண்ணுவாங்க, தலைமை அலுவலகத்தில் டெபிட் சைடு, அதே இது கிளை அலுவலகத்தில் டெபிட் சைடு எழுதியிருப்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் அதாவது லாபம் மற்றும் நட்டம் சொல்லக்கூடிய இழப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, தலைமை அலுவலகத்தில் கிரெடிட் சைடு எழுதுவாங்க, கிளை அலுவலகத்தில் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் சைடு வந்து எழுதுவாங்க. அதாவது 13,100. நெக்ஸ்ட் பிரான்ச் ஆஃபீஸ் கிளை அதனுடைய கிளை அலுவலகம் எவ்வாறு நமக்கு வந்து ரெடி பண்ணிடுறாங்க, அவருடைய தயாரிப்பு பார்த்தீங்கன்னா தலைமை அலுவலகம் பார்த்தீங்கன்னா அவருடைய 29,360. இதை என்ன பண்ணுவாங்க, ஒரு விரிவான ஒரு விளக்கமாக நமக்கு வந்து பார்க்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக நமக்கு வந்து இந்த ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கில் யூனிட் 15 பார்த்தீங்கன்னா கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் சொல்லுவாங்க. சரக்கு கணக்குகள், அனுப்பீட்டு சரக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள முக்கியமான ஒரு தகவலை மட்டும் நாம் தெரிந்திருக்கப்பட வேண்டும். பாருங்க, அவருடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொரு குறிக்கோளுக்கும் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க, அதே மாதிரி அறிமுகம், சரக்குகளுடைய கருத்துக்கள் என்ன இருக்கு, அவனுடைய சரக்கு என்றால் என்ன, சரக்குகளுடைய காட்சிகள் என்ன, சரக்குகளுடைய அம்சங்கள் என்னென்ன இருக்கு, விற்பனை மற்றும் சரக்குகளிடையே உள்ள வேறுபாடுகள் இருக்குங்களா, அதனுடைய சேல்ஸ் அண்ட் கன்சைன்மெண்ட்ஸ் இது ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடுகள் என்ன இருக்கின்றது. அதே போல் சரக்குகளுடைய முக்கியமான விதிமுறைகள் இது முக்கியம், கணக்கில் நாம் காட்டப்பட வேண்டும். அதனுடைய கணக்கியல் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். அதே போல் அனுப்புநருடைய புத்தகங்கள், அந்த சரக்கு பெறுவதனுடைய புத்தகங்கள் எவ்வாறு உள்ளது, இதை நாம் இந்த ஸ்ட்ரக்சரிங் மூலமாக நமக்கு வந்து தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா இல்லை என்ன லெட்ஜரில் நமக்கு வந்து நேரடியான பதிவுகள் என்ன இருக்கு, அதே போல் விற்கப்படாத இருப்பு, அதாவது விற்கப்படாத பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டாக். அப்போ அதனுடைய விற்கப்படாத பங்குடைய மதிப்பீடு எவ்வளவு இருக்கு, அந்த விற்கப்படாத பங்குடைய கணக்கில் சிகிச்சை அதாவது அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு என்பதை நாம் பார்க்கப்பட வேண்டும். பொருட்களுடைய இழப்பு, அந்த இழப்பு எவ்வாறு இருக்கின்றது,
ஒரு சாதாரணமான இழப்புகள் எப்படி வருகின்றது, ஒரு அசாதாரணமான இழப்பு எவ்வாறு வருகின்றது, அது மாதிரி இயல்பான மற்றும் அசாதாரணமான இழப்புகள் ஒரே நேரத்தில் இது வந்து நிகழ்கின்றது. இதெல்லாம் எப்படி நம்ம நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் மூலமா நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால், அதனுடைய நோக்கங்களை பற்றி முதலாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரக்குகளுடைய பொருளை விளக்க வேண்டும் அனைவரும். அதை அந்த விற்பனையிலிருந்து வேறுபடுத்த வேண்டும். மூன்றாவதாக சரக்குகளிலுடைய ஈடுபட்டுகளுடைய தரப்பினரை கண்டறிந்து அவர்களுடைய உறவை நமக்கு வந்து விசாரித்தல் வேண்டும். அதாவது விவரிக்க வேண்டும். அவருடைய சரக்கு பரிவர்த்தனைகளுக்கான கணக்கியல் அடிப்படை கட்டமைப்பை நாம் இதை விளக்கப்பட வேண்டும். அதாவது நம்முடைய அனுப்புறன் மற்றும் சரக்கு பெறுபவரின் புத்தகங்கள், கன்சைனார் அண்ட் கன்சைனி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு பொருளை அனுப்புறாங்க, யாரு பொருளை பெறுபவர் யாரு, இதை பத்தி அதனுடைய நோக்கங்கள் மூலமாக வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய சரக்கு பரிவர்த்தனையினுடைய நேரடியாக அனுப்புபவரின் லெட்ஜர் மற்றும் சரக்குதாரன் கலப்புகளுடைய பதிவு செய்யப்பட வேண்டும். யாராவது நம்ம வந்து நேரடியாக எழுதுறாங்களோ அவங்க அனுப்புறாங்களோ அது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், சரக்குதாரர்களுடைய கணக்கு பதிவில் கண்டிப்பா பதிவு செய்யப்பட வேண்டும். அதே போல் விற்கப்படாத அவனுடைய இருப்பு, அதை பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கண்டிப்பாக நம்ம வந்து மதிப்பீடு கணக்கீடு செய்ய வேண்டும். அப்ப அது இயல்பான மற்றும் அசாதாரண இழப்புகளுடைய தன்மையை நம்மட்டு தெரிந்திருக்க வேண்டும். அப்ப சாதாரண இழப்பு எப்படி இருக்கு, விற்கப்படாத அவருடைய பொருட்களுடைய மதிப்பை எவ்வாறு கணக்கிட வேண்டும், அதே போல் அவருடைய பொருட்களுடைய இயல்பான மற்றும் அசாதாரணமான இழப்புகள் எவ்வாறு வருகின்றது என்பதை அவருடைய அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக இது லாபத்துல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப அவனுடைய முதலாக நமக்கு வந்து அவனுடைய அறிமுகத்துல பார்த்தீங்கன்னா அவனுடைய உற்பத்தியாளர்கள் பெரும்பாலும் விற்பனை முகவர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுடைய சேவைகளை நமக்கு வந்து பயன்படுத்தி வருகின்றார்கள். அப்ப அவனுடைய முகவர்கள், ஏஜென்சி, விநியோகஸ்தர்கள் பல்வேறு வழிகளில் வந்து செயல்படுகிறார்கள். அப்ப அவனுடைய பயன்படுத்தக்கூடிய முறைகள், ஒரு சரக்கு அடிப்படையில் நம்ம வந்து பொருட்களை பெறுவார்கள். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா முகவர் பெறுகிறார், அதாவது அவருடைய சரக்குகளை வந்து முகவர் பெறுகிறார், மற்றும் சரக்கு அனுப்புபவரினுடைய சார்பாக அதை ஏற்க பல முயற்சிகள் நமக்கு வந்து அடிக்கடி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இதை சொல்லியிருக்காங்க. அப்ப அவரிடமிருந்து பெறப்பட்ட அனைத்து பொருட்களும் விற்கப்பட்ட பிறகு அந்த அனுப்புனருடைய கணக்கு, இந்த கணக்கினுடைய சில தனித்தன்மைகளை வந்து உள்ளடக்கி இருக்கின்றது. அதே போல் சரக்கு மற்றும் கணக்கினுடைய அடிப்படை கட்டமைப்பு இது ஒரு தொடர்பான பல்வேறு கருத்துக்கள், ஏற்றுமதி செய்வார் மற்றும் சரக்கு பெறுவருடைய புத்தகங்கள் உள்ள சரக்கு பரிவர்த்தனைகளுக்கு எல்லாமே இந்த அறிமுகத்தில் நம்ம வந்து பார்க்கவிருக்கின்றோம். ஒப்புதலின் கருத்துக்கள் முக்கியமானது என்ன, நம்ம வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சரக்குகள் பெரும்பாலும் உற்பத்தியாளரால் சரக்கு அடிப்படையில் அனுப்பப்படுகின்றன என்பதை அனைத்து மாணவர்களும் தெரிந்திருப்பீர்கள். அப்ப ஒரு விற்பனை முகவர், அதனுடைய சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் அல்லது விநியோகஸ்தர்கள் சொல்லுவாங்க, நாம் ஒரு சரியான முறையாக என்ன சொல்கின்றோம் என்பதை கண்டிப்பாக இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சரக்கு மூலமா அது எவ்வாறு விற்பனையிலிருந்து வேறுபடுகிறது மற்றும் சரக்கு அனுப்புவதற்கும் சரக்குகளை பெறுபவருக்கும் இடையில் உள்ள என்ன வகையான உறவு உள்ளது என்பதை தீர்மானிக்க வேண்டும். அந்த 15.2.1ல பார்த்தீங்கன்னா சரக்கு என்றால் என்ன, அப்ப இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேணும். ஒரு உற்பத்தியாளரால் அல்லது ஒரு ஒரு வர்த்தகத்தாரால் ஒரு முகவருக்கு விற்கப்படும் பொருட்கள் அனுப்பப்படும் போது அது கமிஷன் அடிப்படையில் மற்றும் முன்னாள் ஆபத்து மற்றும் கணக்கில் அவர்கள் கூறப்படுகிறது. அப்ப எல்லாரும் என்னங்க, அதனுடைய ஏஜென்ட்ஸ். அப்ப முன்கூட்டி என்ன பண்ணுவாங்க, பொருட்களை நம்ம வந்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா கமிஷன் முறையில் நமக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அப்ப எவ்வாறு அதனுடைய கணக்கு டிரான்சாக்ஷன் எப்படி என்ட்ரி பண்றாங்கன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே போல் அந்த சரக்குகளுடைய அனுப்பப்பட வேண்டும் ஒரு சில வார்த்தைகளில் கூறுவதானால், ஒரு தயாரிப்பாளர் ஆர் வர்த்தகர் தனது தயாரிப்புகளை அனுப்புகின்றார். ஏன்னா பல்வேறு இடங்கள் இருக்கலாம், பல்வேறு பிரான்சஸ் அதனுடைய சரக்குகள் இருக்கலாம். அப்போது அவர்களுடைய விற்பனை முகவரிடம் அவற்றை அவர் சார்பாக ஒரு விற்க ஒப்புக்கொள்ளப்பட்ட கமிஷன் எவ்வளவு, எங்களுடைய பொருளை வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு கொண்டு நம்ம விற்கணும். அப்ப அந்த ஏஜென்சி மூலமாக நம்ம ஏஜென்ட் மூலமாக நம்ம வந்து விற்கப்பட வேண்டும். அவங்களுக்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும், கமிஷன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே மாதிரிதான் அவங்களுடைய
ஒரு நிறுவனத்தால் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பொருட்களை அனுப்பவும் செயல்முறை மற்றவர்களுக்கு விற்பனைக்கு சரக்கு என்று அழைக்கப்படுகின்றோம். இதுதான் அவங்க கூட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஒரு சில பரிவர்த்தனை இது வந்து எவ்வாறு நமக்கு வந்து அழைக்கிறாங்க? சரக்கு பரிவர்த்தனை. சரக்கு என்பது வெளிப்புற சரக்கு ஆகும் பொருட்களை அனுப்பும் நபர் மற்றும் அந்த நபருக்கு ஒரு உள்நாட்டு சரக்கு விற்பனைக்கான ஒரு பொருட்களை நமக்கு வந்து பெறுகின்றார். அந்த சரக்குகளோட காட்சிகள் ஒரு பொருட்கள் ஒரு பொருளை ஒருவரால் மற்றவருக்கு அனுப்பப்படுகின்றன என்பதை அனைத்து மாணவர்களும் நீங்கள் அறிந்து உள்ளீர்கள். அப்ப அவருடைய அந்த பொருட்களை அனுப்புறதுனால என்ன பொருட்களை அனுப்பும் நபர் யாருன்னு பொருட்களை அனுப்புறாங்க. அதே மாதிரி பொருட்களை யாருக்கு அனுப்புகிறார், இது யாருக்கு அனுப்பப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன பண்ண முகவருக்கு பொருட்களை அனுப்பும் நபர் சென்சினர் மற்றும் அவருடைய யாருக்கு பொருட்களை விற்பனைக்கு அனுப்பப்படுகிறதோ அவர் சரக்குதாரர் என்று அழைக்கப்படுகிறார். எக்ஸ் ஒரு பொருட்களை வந்து ஒய்க்கு விற்பனை அனுப்பினால் அப்ப எக்ஸ் என்பது சரக்கு மற்றும் ஒய் சரக்குதாரர் என அறியப்படுகிறார். அந்த கணக்குல பார்த்தீங்கன்னா அவருடைய அனுப்புனர்னு சொல்லுவாங்க. அதனால முதன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அது பேர்னா அவருடைய பிரின்சிபல் மற்றும் சரக்கு பெறுபவர் அதாவது ஏஜென்ட். அப்ப அவருடைய பரஸ்பர உறவுகள் அவருடைய ஏஜென்ட் மூலமாக சட்டத்தால் நாம் வந்து நிர்வகிக்கப்படுகின்றன மற்றும் நிச்சயமாக அதனுடைய விதிமுறைகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. அந்த சரக்குகளுக்கான அவருடைய காட்சிகள் என்னன்னு பார்த்தோம்னா அவருடைய சரக்கு பெறுவர் ஒரு சிறப்பு வகை முகவர் பொருட்களை வைத்திருக்க வேண்டும். அவர் வாங்குபவர்களுக்கு பொருட்களின் தலைப்பை அனுப்ப வேண்டும். அதேபோல் அதனுடைய அறிவுறுத்தல்படி பொருட்களை விற்றாலோ அல்லது நமக்கு வந்து அவருடைய பொருட்களை விற்க வேண்டாம் என்று சரக்குதாரருக்கு என்ன பண்ணா அறிவுறுத்துகிறார் என்று நாம் வைத்துக் கொள்வோம். அப்ப என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட விலை ஒரு சரக்கை வந்து அவர் வந்து பெறுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு கீழே அவருடைய பொருட்களை எவ்வாறு விற்றால் அவருடைய வாங்குபவர் பொருட்களுக்கு நல்ல தலைப்பாக நமக்கு வந்து அமைய வேண்டும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு சரக்குதாரரிடம் வந்து அவர்களுடன ஒரு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறியதற்காக நஷ்ட ஈடு செலுத்த வேண்டும். அப்ப என்ன பண்ணா ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் அவங்களுக்குள்ள ஏதாவது நமக்கு வந்து விதிமுறைகளை ஒப்பந்த அக்ரிமெண்ட்ஸ் அதுல ஏதாவது சின்ன சின்ன விதிமுறைகளை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த விதிமுறைகளை மீறியதாக நமக்கு வந்து கருதப்படுவார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்க, நஷ்ட ஈடு அவங்களுக்கு செலுத்த வேண்டும். இது எல்லா முகவர்களையும் அவனுடைய சரக்கு பெறுவர் உண்மையான ஒரு கணக்கில் அனுபவருக்கு இது வழங்கப்பட வேண்டும். அதாவது சரக்குகளுடைய அம்சங்கள் சொல்லுவாங்க. அந்த சரக்கு அனுப்புவரால் சரக்கு பெறுவதற்கு ஒரு குறிக்கோளுடன் இது அனுப்பப்படுகின்றது. எப்ப அந்த லாப விற்பனை வரும்போது. அதே போல் அந்த சரக்கின் கீழே பார்த்தீங்கன்னா பொருட்கள் சொத்தாக கருதப்பட வேண்டும். எப்ப அந்த அனுப்புவர் மற்றும் முழுவதுமாக அவரது ஆபத்தில் விற்கப்பட வேண்டும். அவருடைய சரக்கு வாங்குபவர் என்ன பண்ணுவாங்க, அதை போய் வாங்குவதில்லை. அப்ப என்ன பண்ணுவோம், அந்த சரக்குகள் நம்ம வந்து அவர் அனுப்புபவரின் சார்பாக விற்பதை அவர் மேற்கொள்கிறார். அப்ப எந்த ஒரு இழப்புக்கும் அல்லது ஏதேனும் அவனுடைய அழிவுகள் அல்லது சேதங்களுக்கும் இது வந்து பொறுப்பு கிடையாது. ஆனா சரக்குதாரர் எந்த ஒரு அலட்சியத்தையும் நம்ம வந்து காட்டக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவனுடைய சரக்கு அனுபவம் அவனுடைய சரக்குகளை சரக்கு பெறுவதற்கு நமக்கு வந்து விற்பது கிடையாது. எனவே அவரால் அவருடைய சரக்குகள் நமக்கு வந்து முடியும் இல்லது விற்கப்படாவிட்டால் முடியாது அப்படின்னா அதனுடைய சரக்குகளுடைய விலையை செலுத்துமாறு சரக்குதாரரிடம் கேட்க வேண்டாம். அதே விற்பனை வருமானம் உண்மையில வந்து ஒரு உணரப்படுகின்றது. அப்ப அந்த 15.3.2 பாத்தீங்கன்னா சரக்குனுடைய அம்சங்கள்ல ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட கமிஷன் விதத்திற்கு பொருட்களை நமக்கு வந்து விற்க சங்கனுடைய சரக்குதாரர் இதை ஒப்புக்கொள்கிறார். அப்பனா அதனுடைய விற்பனை வருவாயில் அவருடைய கமிஷனை நம்ம வந்து எவ்வாறு கழிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் அவற்றை விற்று உணரும் போதுதான் அவருடைய முகவர் படத்தினுடைய என்ட்ரி ஆகிறார். அப்ப தொகை சார்பாக உணரப்பட்ட தொகைகளுக்கு அவர் என்ன பண்றாரு, ஒரு கடனாளி ஆகிறார். அதாவது அவருடைய அதிபர் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப சரக்கு அனுப்புவதற்கும் சரக்கு பெறுவதற்கும் இடையே உள்ள உறவு முறை, அதாவது பிரின்சிபல், அதிபர் மற்றும் ஒரு முகவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சரக்கினுடைய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு விற்பனையாகாததால் சரக்கு பெறுவர் எதை செய்தாலும் அது சரக்கு அனுப்புபவரின் சார்பாக இது இருக்கும். இது அமையும். அப்ப பெறுவதற்கு பங்குதாரரால் ஏற்படும் அனைத்து முறையான செலவுகள் மற்றும் அவனுடைய பொருட்களை விற்றால் திருப்பி கொடுக்க வேண்டும். அப்ப சரக்கு பெறுபவனுடைய விற்கப்படாமல் இருக்கு அப்படின்னா, மீதமுள்ள எந்த பங்கா இருந்தாலும், அதாவது எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் அனுப்புனருக்கு அது வந்து சொந்தமானது. அப்ப சரக்கு அனுப்புனருடைய சார்பாக ஒரு சரக்குதாரர் செயல்படுவதால் விற்பனையுடைய லாபம் என்ன பண்ணும்? லாபம், நஷ்டம் எல்லாமே அனுப்பப்பட்ட பொருட்கள் அனுப்புனருக்கு கண்டிப்பாக ஒரு சொந்தமானது. அப்ப விற்பனை மற்றும் சரக்குகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள், அதாவது சேல் அண்ட் கன்சைன்மெண்ட், இவங்க 2 பேருக்கு என்னென்ன வேறுபாடுகள் இருக்கின்றது? முதலாவதாக பார்ட்டி, அதாவது கட்சிகள் சொல்லுவாங்க. அப்ப சேல்ல பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர், செல்லர் அண்ட் பையர். இதுல அனுப்புனர் மற்றும் சரக்குதாரர், கன்சைனர் அண்ட் கன்சைனி அப்படின்னு சொல்லுவாங்க கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல. அதே போல் உரிமை மற்றும் தலைப்பு பொருட்கள் அப்படின்னு, அதாவது ஓனர்ஷிப் அண்ட் டைட்டில் ஆஃப் குட்ஸ், இது யாருக்கு போய் நம்ம வந்து சேரணும்? அப்ப சேல் அதுல பார்த்தீங்கன்னா உரிமை மற்றும் தலைப்புகளில் இருந்து பொருட்களுடைய எவ்வாறு மாற்றப்படுகின்றன, அவங்களுடைய விற்பனை பொருட்கள், அதாவது ஓனர்ஷிப் அண்ட் டைட்டில் ஆஃப் குட்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி செல்லர் டு தி பையர் ஆஃப் தி குட்ஸ். கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட், அதாவது அனுப்பீடு சரக்கு, அதில் எப்படி நம்ம வந்து வேறுபாடுகள் காமிக்கிறாங்க? அப்ப அனுப்புனர் மற்றும் சரக்குதாரர், அதாவது கன்சைனர் அண்ட் கன்சைனி, அவங்களுடைய சட்ட உரிமைகள் மற்றும் அவங்களுடைய பொருட்களுடைய தலைப்பு, இது எல்லாம் நமக்கு வந்து மாற்றப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். அதாவது சரக்கு பெறுபவர் அதை எஞ்சியிருக்கிறது, அவர்கள் இருக்கும் வரை அதை வந்து நம்ம வந்து அனுபவிப்பவர், அது விற்கப்பட்டது என்றால் அது வந்து என்ன பண்ணுவாங்க? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல இருக்கும். இப்ப விற்பனையாளருக்கும் அவருடைய, அதாவது சேல் அண்ட் கன்சைன்மெண்ட், இவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது உறவு முறை எப்படி பார்க்க? சரக்கு விற்பவர் மற்றும் வாங்குபவர் இடையே உள்ள உறவு எப்படி இருக்கும்? கடனாளி மற்றும் கடனீந்தோர். அதான் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த செல்லர் அண்ட் தி பையர் ஆஃப் தி குட்ஸ் இஸ் தட் ஆஃப் அ கிரெடிட்டார் அண்ட் டெப்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல பாருங்க, இங்க பாருங்க, அன்பார்ந்த மாணவர்களே, நாம் பார்க்கக்கூடியது வந்து என்ன பண்ணுவாங்க? விற்பனை மற்றும் சரக்குகளுடைய வேறுபாடுகள், அனுப்புவோர் மற்றும் சரக்குதாரர் இடையே உள்ள உறவு என்பது அவனுடைய முதன்மை மற்றும் முகவர் சொல்லுவாங்க. அதேபோல் சரக்குதாரர் அனுப்புவனுடைய சார்பாக பொருட்களை விற்க வேண்டும். அவருடைய செலவுகள் எவ்வாறு நமக்கு வந்து கருதப்படுகிறார்கள்? விற்பனைக்கு பின் ஏற்படும் வாங்குபவர், அதனுடைய செலவுகள் பொருட்கள் அது வந்து சுமத்தப்படுகின்றது யாருக்கு? அந்த சேல். அதே இது கன்சைன்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அவருடைய செலவுகள் ஏற்படக்கூடிய தொடர்பில் உள்ள சரக்குதாரர் அனுப்பப்பட்ட பொருட்களுடன் அவருக்கு ஏற்றப்படுகிறது, அனுப்பப்படுகின்றது. இது என்னன்னா ரிஸ்க், அதனுடைய ஆபத்து, இடர்பாடுகள் என்ன இருக்கின்றது? ஒரு பொருட்களோடு இணைக்கப்பட்ட அல்லது விற்கப்பட்டது, எதுக்கு? அதனுடைய ரிஸ்க் மாற்றப்படுகின்றது. அது விரைவில் அதனுடைய பொருட்களை வந்து வாங்குபவர் பொருட்கள் வந்து நமக்கு வந்து விற்கப்படுகின்றன. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அவனுடைய இது வந்து அளிக்கப்படுகின்ற ஒரு விற்பனை இழப்பு ஏற்படுகின்ற ஒரு வாங்குபவர். ஆனா இது மூலம் எது நமக்கு வந்து மாற்றப்படுகின்றால் பார்த்தோம்னா, இதுல நமக்கு வந்து பொருட்களோடு இணைக்கப்பட்ட அது ஆபத்து, அது ரிஸ்க் இருக்கு அப்படின்னு தெரியும். அப்ப இதன் மூலம் ஒரு உடனுடைய பொய்களை நமக்கு வந்து ஒப்படைத்தார் சரக்கு, அதே மாதிரி அவனுடைய இந்த பொருட்கள் வந்து அளிக்கப்பட்டது அல்லது அனுப்புனால் வந்து சுமக்கப்படுகின்றது. இறுதியாக பார்த்தோம்னா அவனுடைய விற்பனை கணக்கு, அதாவது அக்கவுண்ட் சேல்ஸ், அந்த கணக்கு விற்பனை என்பது சமர்ப்பிக்க வேண்டும். அதை இப்ப வாங்குபவர் விற்பனையாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்ப இந்த கணக்கு விற்பனை இருக்க வேண்டும் என்றால் சரக்குதாரரால் சமர்ப்பிக்கப்பட்ட நேரத்திலிருந்து அனுப்புபவருக்கு இது
நேரையாக நமக்கு வந்து பண்ணுவாங்க அக்கவுண்ட் சேல்ஸ், அது விற்பனை கணக்கு நமக்கு அனுப்பப்பட வேண்டும். லெஸ்ஸாரி. அப்போ லாஸ்ட்ல இறுதியா பார்த்தோம்னா, ஒரு விற்கப்படாத நமக்கு வந்து பொருட்கள் இருக்கும். அதாவது அன்சோல்டு குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விற்பனையாளருக்கு என்ன? இது எதுவுமே இல்ல. முடிந்த பொருட்களுடன் என்ன பண்ணும்? மறு விற்பனை நம்ம வந்து செய்யக்கூடாது. அதே அதே பார்த்தோம்னா உடைய கன்சைன்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து உடைய உடன் விற்கப்படாத பொருட்கள் உடைய சரக்கு பெறுபவர்கள் வந்து அதாவது ட்ரீட்டட் இத வந்து என்ன பண்ணுவாங்க? அனுப்புனருக்காக நமக்கு வந்து அவனுடைய ஸ்டாக்குக்காக நமக்கு வந்து அனுப்புவாங்க. அதாவது அன்சோல்டு குட்ஸ் வித் அ கன்சைனி வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ ஸ்டாக் ஆஃப் தி கன்சைனர். அந்த சரக்கினுடைய முக்கியமான விதிமுறைகள். பொதுவாக நமக்கு வந்து எதை பயன்படுத்துறாங்க? சரக்கு தொடர்பான சில ஒரு சொற்கள் உள்ளன. என்னென்ன இருக்கு? ஒரு ப்ரொஃபார்மா மூலமா அதனுடைய இன்வாய்ஸ், கணக்கு விற்பனை, தொடர் மற்றும் தொடர் செலவுகள், அதே மாரி கமிஷன், முன்பணம் இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கும். இது எவ்வாறு பின்பற்றப்படுகின்றது? ஓகேங்களா? அத இன்வாய்ஸ் எப்படி நமக்கு வந்து எழுதுறாங்க? அதேபோல அவங்களுடைய சரக்கு அனுப்புபவர் ஒரு சரியான விலைப்பட்டியல் நம்ம வந்து தயார் செய்யவில்லை என்றால் என்ன? அவர் என்ன பண்றாரு? வெறுமனே ஒரு பெர்ஃபார்ம மட்டும் நமக்கு வந்து தயார் பண்றாரு. அதனுடைய விலைப்பட்டியல் மற்றும் அவனுடைய அனுப்பப்பட்ட பொருட்களுடன் அது சரக்குதாரருக்கு நமக்கு வந்து அனுப்புகிறார். அவனுடைய சரக்கினுடைய விலை யாருக்கு நமக்கு வந்து அனுப்புறாங்க? எந்த நோக்கத்திற்காக நமக்கு வந்து இது தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை நமக்கு வந்து நம்முடைய விதிமுறைகள் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டும். அதுல என்னென்ன ஏற்படும் செலவுகள் என்னென்ன இருக்கின்றது? அந்த போக்குவரத்து முறை மற்றும் அதனுடைய குறைந்தபட்ச விற்பனை விலை பொருட்களுடைய விற்கப்பட வேண்டும். அவருடைய அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு சரக்குக்கும் அதனுடைய தொடர்பான அவருடைய பரிவர்த்தனைகள் எவ்வாறு பதிவு செய்யப்படுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சரக்கினுடைய லாபம் அல்லது இழப்பு, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தனித்தனியாக அவற்றை நாம் என்ன நோக்கத்திற்காக நமக்கு வந்து அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் எழுதுறாங்க, இது யார் நமக்கு வந்து அதனுடைய சரக்கு தொடர்பான அவருடைய சரக்கு கணக்கை யார் அனுப்புவர், இது யார் தயார் செய்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும். அந்த அனுப்பப்பட்ட பொருட்களினுடைய விலை உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து செலவுகளும் கண்டிப்பாக நாம் பற்று வைக்கப்பட வேண்டும். மற்றும் விற்பனை வருமானம் மற்றும் இறுதி பங்கு, அதாவது அவனுடைய க்ளோசிங் ஸ்டாக் இது எல்லாமே நமக்கு வந்து வரவு வைக்கப்பட வேண்டும். அதேபோல் அந்த சரக்கு பெறுபவரின் கணக்கை அவரிடமிருந்து செலுத்த வேண்டிய தொகையை கணக்கிடுவதற்காக வந்து பராமரித்தல் வேண்டும். மறுபுறம் பார்த்தீங்கன்னா, சரக்கு பெறுபவர் தனது புத்தகங்களில் அவருடைய அனுப்புனருடைய கணக்கை வெறுமனே பராமரிக்கிறார். அதற்கு அவர் அனுப்பிய தொகையை அனுப்புனருக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பா செலுத்திய செலவுகளை பற்று வைக்க வேண்டும். அப்ப சரக்கு மற்றும் அவருக்கு செலுத்த வேண்டிய கமிஷன் தொடர்பாக ஒரு அனுப்புவனுடைய முக்கியமான விற்பனை வருமானத்தினுடைய மூலம் வரவு வைக்கப்பட வேண்டும். இது எப்படி நம்ம வந்து பார்க்குறோம் பார்த்தோன்னா, ஒரு சரக்கு தொடர்பான பல்வேறு பரிவர்த்தனைகள் அவருடைய டிரான்சாக்ஷன் சொல்லுவோம்ல, அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்பது பல்வேறு புத்தகங்களில் இது வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த அனுப்புனருடைய புத்தகங்கள் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் முதலில் பார்த்தீங்கன்னா, துணை புத்தகத்தில் நம்ம வந்து பதிவு செய்யப்பட்டது, அதாவது போஸ்டிங் எடுத்து எழுதுறதை இடுகையிடப்படுதல் சொல்றது. இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவனுடைய லெட்ஜர்ல எப்படி நம்ம அந்த கணக்குகளுக்கு சரக்கு தொடர்பான அனைத்து பரிவர்த்தனைகளும் முதலில் ஒரு ஜேர்னல் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது என்பது தொடர்பான பதிவுகளும் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். அது என்னென்ன பல்வேறு பரிவர்த்தனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய சரக்கு பெறுபவருக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள். அதே மாதிரி பொருட்களுடைய விற்பனையாக இதை வந்து கருத முடியாது. ஆனா விற்பனை கணக்கு வரவு வைக்கப்படாது. அதனுடைய இடத்துல என்ன பண்ணுவாங்க? சரக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் என்ற கணக்கு வரவு வைக்கப்படும் மற்றும் சரக்கு கணக்கில் இதிலிருந்து இது பற்று வைக்கப்பட வேண்டும். அப்ப இதனுடைய என்ன பண்ணுவாங்க? ஜேர்னல் என்ட்ரி வரப்போகுது. பின்வருமாறு நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கார்கள். அதுதான் உடைய கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு குட் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட், அதான் பீயிங் தி வேல்யூ ஆஃப் கன்சைன்மெண்ட். அதே மாதிரி அவனுடைய அந்த சரக்கு அனுப்புபவரால் ஏற்படும் அனைத்து செலவுகளும் சரக்குகளின் மீது சரக்கு கணக்கில் வந்துட்டு பற்று வைக்கப்பட வேண்டும். அதேபோல் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டு கேஷ் ஆர் பேங்க், இந்த என்ட்ரி என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் அண்ட் தி கன்சைன்மெண்ட். அப்போ விற்கப்படாத ஒரு பொருட்கள் இருந்துச்சுன்னா அந்த உடைய ஸ்டாக் எவ்வாறு நமக்கு வந்து கருதப்பட்டு வரவு வைக்கப்பட வேண்டும். ஒரு சில பொருட்கள் விற்பனைக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க? சரக்குதாரர் அவற்றை அனுப்புவதற்கு திருப்பி அனுப்பும்போது அது அதனுடைய கிரெடிட் பகுதியில் வந்து எழுதப்பட வேண்டும். அதேபோல் சரக்கு கணக்கினுடைய டெபிட் மற்றும் கிரெடிட் மொத்தம் இடையே உள்ள வேறுபாடு அதுதான் என்ன பண்ணுவாங்க? லாபம் அல்லது நஷ்டமாக நமக்கு வந்து கருதப்படுகிறார்கள். அப்போ இது ஒரு லாபம், அதாவது ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா
அல்லது இழப்பு கிடைக்கிறது என்றால் அதை எதற்கு மாற்றப்படுகிறார்கள்? அந்த கணக்கு வந்து சரக்கு கணக்கு க்ளோசிங் பண்ணிடுவாங்க. அப்ப இது ஒரு ஒரு உண்மையில இது ஒரு பெயரளவாகத்தான் நமக்கு வந்து கணக்கிடப்படுகிறார்கள். இது உண்மையில பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த வர்த்தகம் மற்றும் லாபம் இது இழப்பு கணக்குகள் போன்று இறுதி கணக்குகளோடு வந்து கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே வந்து இதை பார்த்திருப்போம். அதே போல் இந்த கணக்குல வந்து விற்பனை மற்றும் வருமானம் இது வந்து என்ன பண்ணுவாங்க, வரவு வைக்கப்பட வேண்டும். இந்த லெட்ஜரில் எப்படி நம்ம நேரடியாக பதிவு செய்யறாங்க பாருங்க. ஒரு அனுப்புவர் சரக்கு கணக்கை எவ்வாறு தயாரிக்கிறார், அல்லது அந்த சரக்கு கணக்குகளுடைய அனுப்பப்பட்ட பொருட்கள் மற்றும் சரக்கு அனுப்புவனுடைய கணக்கு, அதே போல் அவனுடைய புத்தகங்கள், அதே சமயம் அவனுடைய சரக்கு அனுப்புவனுடைய கணக்கை எவ்வாறு தயாரிக்கிறார், அந்த புத்தகங்களுடைய கமிஷன் கணக்கு. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய நீங்கள் தயார் செய்யப்படும் அவனுடைய கேட்கலாம், இன்னைக்கு என்ன எந்த மாதிரி அவனுடைய எழுத வேண்டும், அதாவது லெட்ஜர் கணக்குகள் எப்படி எழுதணும், ஜேர்னல் கணக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை எவ்வாறு உள்ளீடு செய்யப்பட வேண்டும், இதை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக இதை நேரடியாக தயாரிப்பது எப்படி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதே போல அந்த அனுப்பப்பட்ட பொருட்களுடைய விலைகள் இதை எவ்வாறு நம்ம வந்து கணக்கில் வந்து டெபிட் செய்ய வேண்டும், அந்த அனுப்புனரால் செய்யப்படும் செலவுகள், அவனுடைய கணக்கு பெறுபவர்கள் ஏற்படும் செலவுகள் எவ்வாறு எழுதுகிறார்கள், அதாவது அவனுடைய கமிஷன் மற்றும் விற்பனை. அதே போல அவனுடைய சரக்கு அனுப்புபவரால் திரும்ப பெறப்பட்ட பொருட்கள், அது சரக்கு பெறுபவருடைய கணக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, பற்று வைக்கப்பட வேண்டும். அதைத்தான் அவர் செய்த விற்பனை மற்றும் அவருடைய செலவுகள், அவருடைய கமிஷன் மற்றும் அனுப்புவதற்கு அனுப்பப்பட்ட பணம், அதாவது கன்சைனி, அந்த புத்தகங்களை என்ன பண்ணுவாங்க கன்சைனர் கணக்குவதற்கு நேர்மாறாக இது வந்து உள்ளது. அதே போல அவனுடைய விற்கப்படாத பங்கு, அதாவது அன்சோல்டு ஸ்டாக் சொல்லுவாங்க. இதுதான் என்ன பண்ணுவாங்க, சிங் அண்ட் கோ நிறுவனம் வந்து தங்களுக்கு ஒரு அனுப்பப்பட்ட அனைத்து பொருட்களையும் விற்றதை நாம கண்டிப்பா நம்ம வந்து பார்த்திருப்போம். இந்த நடைமுறையில் உள்ள கணக்கு விற்பனை எவ்வாறு சமர்ப்பிக்கின்றார்கள், அதனுடைய அனுப்பப்பட்ட பொருட்கள் வந்து எவ்வாறு விற்கப்படாமல் இருக்கின்றது, அந்த சரக்குதாரிடம் கிடைக்கும் சரக்குகளுடைய உண்மையான லாபம் எவ்வளவு, உண்மையான இழப்பீடு எவ்வளவு, அதாவது கணக்கிட, அதாவது விற்கப்படாத ஸ்டாக் அதனுடைய மதிப்பீட்டு கணக்கு காட்டப்பட வேண்டும். எனவே அந்த விற்கப்படாத அன்ஸ்டோல்டு ஸ்டாக் சொல்றோம்ல, அது எப்படி நமக்கு வந்து மதிப்பிடப்படுகிறது என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப விற்கப்படாத பங்குகளுடைய மதிப்பீடு அதை எப்படி நம்ம வந்து சரி செய்ய வேண்டும், அதனுடைய கையிருப்பு விலை பொருட்களுடைய அனுப்பப்படும் செலவை உள்ளடக்கம், அதாவது அதனுடைய தொடர்பான செலவுகள், அந்த செலவுகளுக்கான ஒரு சரக்குகள் அதனுடைய குடோன்ல வந்து எப்படி நம்ம வந்து வச்சிருக்காங்க, அதை மீண்டும் நிகழாததாக எவ்வாறு கவனிக்க வேண்டும், அதனுடைய செலவுகள் எவ்வாறு பராமரிக்கின்றார்கள் என்பதை இதை வந்து இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதேபோல் அது வேறு விதமாக நம்ம கூறணுமா, இந்த பங்குகளுடைய மதிப்பிடும் போது அத்தகைய விகிதாச்சார செலவுகளை எவ்வாறு சேர்க்க வேண்டும், அவனுடைய கணக்கினுடைய கொண்டு வரப்பட வேண்டிய சரக்குகள் என்னென்ன இருக்கின்றது, அதே மாதிரி சரக்கு அனுப்புபவர்களுடைய சரக்கு பெறுபவர் செலுத்திய பிறகு அவருடைய செலவுகள் என்ன இருக்கு, அதே போது செலவுகளுடைய மதிப்பீடுடைய சேர்க்கப்படாது என்பதால் அதனுடைய புள்ளி வந்து கருதப்படாது. ஆனா அந்த செலவுகள் வந்து குடோன் வாடகை, விற்பனை செலவுகள், வெளியில் செல்ல வேண்டிய வண்டி, குடோன் காப்பீடு, தள்ளுபடி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்கீடு செய்யப்பட வேண்டும். அதே போல அவருடைய இதை வந்து ஒரு சில பிரிவுகளாக வகைகளாக பிரிக்கப்படுகிறார்கள். அது ஒரு சாதாரண இழப்பு, அது அசாதாரண இழப்புன்னு சொல்லுவாங்க. 2 வகையாக நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. அந்த சாதாரணமான இழப்பு, நார்மல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எவ்வாறு நமக்கு வந்து உள்ளார்ந்த தன்மையோடு நமக்கு வந்து ஏற்படும் போது இழப்பு, அவருடைய எவ்வாறு இழப்பீடு ஏற்படுகின்றது, இறக்குதல் மற்றும் மொத்த துண்டுகள் அல்லது அவனுடைய சிறிய எடைகள், அதாவது செயலாக்கம் போன்றவை இதனுடைய எடுத்துக்காட்டாக நமக்கு வந்து அமைய வேண்டும். அதேபோல் அசாதாரணமான இழப்பு என்பதை நாம் இதை பற்றி நாம் வந்து அனைவரும் நமக்கு வந்து தெரிந்திருக்கப்பட வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.